வணக்கம். நான் சாமு மைக்ரோகிரீன்ஸ்லேருந்து பேசுகிறேன். சாமுண்டீஸ்வரி. நான் 14 வருஷமாக மைக்ரோகிரீன்ஸ் வளர்த்தாலும் பிஸ்னஸ் கொடுக்குறோம். இப்போ ரெடி டு ஈட், ரெடி டு குக். மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு நமக்கு 3 ட்ரே தேவை. தானியங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் வளர்கிற கீரை. இது என்னது? சப்ஜா விதையா? இது பானை சைடு ஃபுல்லா இருக்கு, இப்படி வளருமா? ஆமா, சுத்தி வளரும். ஓகே. வணக்கம். நான் சாமு மைக்ரோகிரீன்ஸ்லேருந்து பேசுகிறேன். சாமுண்டீஸ்வரி. இது பண்ருட்டி பக்கத்தில் வந்து திருவதிகையில் வந்து சாமு மைக்ரோகிரீன்ஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்குது. அசோக் நகரில் இருக்குது. நான் 14 வருஷமாக மைக்ரோகிரீன்ஸ் வளர்த்தாலும் பிஸ்னஸாக வந்து 3 வருஷமாக தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த 3 வருஷத்தில் வந்து நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் அவார்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் எங்கள் சாமு மைக்ரோகிரீன்ஸ் வந்து சிறந்த சமூக சேவைக்கான அமைப்பு. எடுத்து பண்ணணும்னா மாஸ்டர் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா, ப்ரொடக்ஷன் வந்து எப்படி ஒரு 6 விதமாக நம்ம பண்ணுறது, இன்டோரில் வந்து நம்ம எப்படி வளர்க்கணும், அவுட்டோரில் வந்து எப்படி வளர்க்கணும், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணணும் அப்படின்றது மார்க்கெட்டிங் கிளாஸில். அப்புறம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இதில் வந்து எந்தெந்த க்ரீன்ஸில் எந்த நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது, எந்த டிசீஸ்க்கு எந்த க்ரீன்ஸ் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மெத்தடில் வந்து பேக்கிங் வந்து எப்படி ஷெல்ஃப் லைஃப் கூட்டி அனுப்புறது. அப்புறம் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, எந்தெந்த க்ரீன்ஸ்க்கு எந்தெந்த ரேட் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லித் தருவோம். அதுக்கப்புறம் க்ரோயிங் கிட் வந்து நம்மள்ட்ட இருக்குது. நீங்கள் அதையும் வாங்கி உங்கள் வீட்டுக்கு வந்து மருந்து இல்லாத கீரையை வந்து நீங்கள் வளர்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைஸும் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே எங்களால் வளர்த்துட முடியும், எல்லாமே பண்ண முடியும், ஆனால் சேல் பண்ண முடியாது அப்படின்றப்ப நீங்கள் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸையும் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரான்ச்சைஸி மூலயமா நீங்கள் வந்து வளர்த்து கட் பண்ணி அது மாதிரி கொடுத்தா போதும், நாங்களே வந்து உங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அவங்களோட டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றணுன்னா ஒரு 4 மணி நேரம் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து மந்த்லி வந்து 20,000 to 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். தேங்க்யூ. இப்போ இதில் நாங்கள் வந்து ஃபுட்டாகவும் கொடுக்குறோம். இப்போ ரெடி டு ஈட், ரெடி டு குக், அது மாதிரி வந்து நம்ம சாலடு, ஸ்மூத்தி அது மாதிரி நம்ம வந்து செய்யலாம். இப்போ நம்ம இது வந்து பிஸ்னஸாக வேல்யூ ஆடட் பிஸ்னஸாக பண்ணணும்னா நம்ம வந்து துவையல், கிம்ச்சி, சூப் பவுடர், அடை மிக்ஸு, தோசை மிக்ஸு, சூப் மிக்ஸ், இது மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மைக்ரோகிரீன்ஸ் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒர்க் ஷாப்பும் வச்சுருக்கோம். நீங்கள் அதுலேயும் வந்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல் மாஸ்டரி கிளாஸும் இருக்குது. வீட்டுக்கு வளர்க்குறதுக்கும் நீங்கள் மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு நமக்கு 3 ட்ரே தேவை. ஒன்று வந்து ஹோல்ஸ் இல்லாத ட்ரே, தண்ணி வைக்கிறதுக்கு. இந்த ஹோல்ஸ் இருக்கிற ட்ரேயில் வந்து நம்ம வந்து கோகோ பித் அது மாதிரி வெர்மி கம்போஸ்ட் அது மாதிரி போட்டு இதில் சீட் போட்டுடணும். சீட் போட்டு இதை வந்து 3 நாள் மூடி, 2 நாள் வந்து மூடி வைக்கணும். 3ஆவது நாள் வந்து இதை திறந்துடணும். இப்போ நமக்கு 3ஆவது நாள் திறக்கிறப்ப நமக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும். இது வந்து 4ஆவது நாள், இது வந்து 7ஆவது நாள். 7 நாளில் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து வளர்ந்துடும். வளர்ந்து இது வந்து ஒரு டைரக்ட் சன்லைட் வந்து பண்ணக்கூடாது. நம்ம பிஸ்னஸாக இது பண்ணுறப்ப வெளியில் வந்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா ஷேட் நெட்டில் ஷேட் நெட்டில் வளர்க்கக்கூடாது. தண்ணி மழைலாம் வந்துச்சுன்னா உள்ளே வந்துடும். அதனால் வந்து நம்ம பாலி ஹவுஸ் வந்து போட்டு வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா பாலி கார்பனேட் போட்டு வளர்க்கணும். இண்டோரில் வந்து வளர்க்குறப்ப ப்ராப்பராக லைட் செட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிட்டு பண்ணணும். இது மைக்ரோகிரீன்ஸ்லேயே செஞ்ச தொக்கு. இது வந்து இட்லிக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சு நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வந்து சாப்பிட முடியும். இதில் வந்து ஃபுல்லாக வந்து வெறும் செக்குலர் நல்லெண்ணெய் அது மாதிரி தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். மைக்ரோகிரீன்ஸோட துவையல் இது வந்து நம்ம பசிக்கிறதுக்கு அது மாதிரி இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி இதெல்லாமே ஆட் பண்ணி நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இது வேணுனாலும் நீங்கள் வந்து சாமு மைக்ரோகிரீன்ஸில் வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ.